கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை ஆதியாகமம் 28 அதிகாரம் 14 நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாக நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய், நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். யாக்கோபு அந்த வனாந்தரத்தில் வந்தபோது எதிர்காலம் கேள்விக்குறியோடு திகிலோடு பயத்தோடு அந்த வனாந்தரத்தில் வந்தபோது கர்த்தர் யாக்கோபோடு கூட இடைப்பட்டார். கர்த்தர் யாக்கோபோடு கூட பேசினார். கர்த்தர் பல வாக்குத்தத்தங்களை யாக்கோபு கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தங்களில் ஒரு வாக்குத்தத்தம், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். யாக்கோபுடைய வாழ்க்கையில் அந்த நாளிலே வாசல்கள் எல்லாம் அடைப்பட்டு போயிருந்தது. 4 திசைகளிலும் நான் எந்த திசையில் பெருகுவேன், நான் எந்த திசையில் நகர்ந்து செல்வேன், என்னுடைய ஆசீர்வாதம் எந்த திசையில் இருக்கிறது என்பதை அறியாமல் இருந்த யாக்கோபுக்கு கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் பல வேளைகளில் இந்த 4 திசைகளிலே வாசல்கள் அடைப்பட்டு போயிருக்கலாம். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு இந்த 4 திசைகளிலும் வாசல் அடைப்பட்டு போயிருக்கலாம். வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு போயிருக்கலாம். உயர்வுகள் மறுக்கப்பட்டு போயிருக்கலாம். இந்த 4 திசைகளிலும் வாசல் அடைப்பட்டாலும் கர்த்தர் வானத்தை நமக்காக எப்போதும் திறந்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கும்போது, அவரை சார்ந்திருக்கும் போது, அவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது, இந்த மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு இந்த 4 திசைகளிலும் வாசல் அடைப்பட்டு போனாலும், இந்த 4 திசைகளில் வழி இல்லாமல் போனாலும் கர்த்தர் வானத்தை நமக்காய் திறந்து, வானத்தின் பலகனைகளை நமக்காய் திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நம்மை நிரப்பி ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த 4 திசைகளை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள். கர்த்தரை மாத்திரமே நோக்கி பாருங்கள். உன்னதமான கர்த்தரை ஒருவரை மாத்திரமே நோக்கி பாருங்கள். அவர் சமூகத்தில் காத்திருங்கள், விசுவாசிங்கள், ஜெபிங்கள், வார்த்தையை தியானிங்கள். கர்த்தர் வார்த்தையோடு நம்மோடு கூட இடைப்படுவார். தமது வாக்குத்தத்தங்களால் நம்மோடு கூட இடைப்படுவார். வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். அந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். யாக்கோபு அந்த வனாந்திரத்திலே இருள் சூழ்ந்த நிலைமையில் தனித்து விடப்பட்ட மனுஷனை எதிர்காலம் கேள்விக்குறியோடு நிந்தைகளும் அவமானங்களும் சுமந்து கொண்டு அந்த வனாந்திரத்தில் வந்தான். ஆனால் கர்த்தர் இடைப்பட்டார். கர்த்தர் அவனோடு கூட இடைப்பட்டார். வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். திரும்ப அந்த பெத்தேலுக்கு யாக்கோபு வந்தபோது இந்த 4 திசைகளிலும் மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு இந்த 4 திசைகளிலும் கர்த்தர் அவனை பரம்ப செய்து ஆசீர்வதித்து அவனை பெருக செய்து தன்னுடைய எல்லைகளை பெரிதாக்கி கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி பெத்தேலுக்கு திரும்ப கொண்டு வந்தார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த 4 திசைகளிலும் வாசலை திறந்து கொடுப்பார். வானத்தை நமக்காய் திறப்பார். இந்த 4 திசைகளிலே நம்முடைய எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்குவார். யாபேசின் எல்லைகளை விரிவாக்கின கர்த்தர் 4 திசைகளில் எல்லைகளை விரிவாக்கி பெரிதாக்கி பரம்ப செய்து நம்மை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர். அவரை மாத்திரமே நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம். அப்பா, யாக்கோபை போல இந்த நாளிலே நாங்கள் வனாந்தரத்தில் இருக்கலாம், தனித்து விடப்பட்டிருக்கலாம், எதிர்காலம் கேள்விக்குறியோடு இருக்கலாம், பயத்தோடு திகிலோடு நாங்கள் நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களை நீர் பெருக பண்ண வல்லவர், எங்களை நீர் பரம்ப செய்ய வல்லவர், எங்கள் எல்லைகளை பெரிதாக்க நீர் வல்லவர். ஆண்டவரே, மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு 4 திசைகளிலும் நீர் எங்களை பெருக செய்வீர் என்பதை விசுவாசிக்கிறோம். நீர் எங்களை வளர செய்வீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் எங்கள் எல்லைகளை பெரிதாக்குவீர் என்பதை விசுவாசிக்கிறோம். உண்மையை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களை கைவிட மாட்டீர் என்பதை நம்புகிறோம். அப்பா, சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த நாளையும் கரத்தில் கொடுக்கிறோம். இந்த நாளிலே எங்கள் எல்லைகள் பெரிதாக்கட்டும். 4 திசைகளிலே அடைப்பட்ட வாசல் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கிறோம். காத்துக்கொள்ளும், எங்கள் கரம் பிடித்து நடத்துவீராக. இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் எல்லைகளை பெரிதாக்குவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.